நீங்க கரூராருன்னா ஒரே ஒரு கரூராருதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கரூர் பசுதீஸ்வரர் கோயில்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய கரூராரையும் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய கரூராரையும் இருவரையும் ஒருத்தர்னு சொல்லி ரொம்ப வேடிக்கையான விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கரூரார் கிடையாது. இதுவரைக்கும் 12 கரூரார்கள் வந்திருக்காங்க. இன்னும் பல கரூரார்கள் வர இருக்கிறாங்க. மொத்தம் 48 கரூரார்கள் வர வேண்டியது இருக்கு. 48 கரூரார்கள் வந்ததுக்கு பின்னாலதான் பழைய வத்தலக்குண்டு சித்தர் கரூரார் அருள் கோட்டத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் சித்தமும் சிவமும் தமிழே வலையொலியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சித்தர் கரூரார் என்பதற்கான விளக்கம். எல்லாரும் சித்தர் தானே. கரூரார் சித்தர்னா என்ன, வெறும் சித்தர்னா என்ன, அது மெயினா தெரியணும். கரூரார் என்ற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் புரியணும். அப்ப உயிரினங்கள், பயிரினங்கள், புல் பூண்டு, விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் அனைத்தும் கருவில் ஊறி வந்தவை. அதாவது ஒரு புல்லா இருக்கட்டும், கரு முளை கொண்டு முளைக்குது. நெல் கரு கொண்டு முளைக்குது. புல் பூண்டுகள் அனைத்தும். பறவைகள் முட்டை கருவிலிருந்து, நீர்வாழ் உயிரினங்கள் முட்டை கருவிலிருந்து கரு கொண்டு முளைக்கின்றது, உருவாகின்றது. விலங்குகள் தாயினுடைய மடியிலிருந்து கருவில் ஊறி வருகின்றது. மனிதர்கள் நாம் எல்லாம் நமது தாயினுடைய வயிற்றிலே கருவில் ஊறி கருவிலிருந்து வெளியேறி வந்தவர்கள். ஆனால் கருவில் ஊறியவர்கள் இதற்கு பயன்படுத்தக்கூடியது, கருவூருக்கு பயன்படுத்தக்கூடியது இரண்டுமே இடையினரா. இந்த இடையினரா போட்டால் கருவூரையும் கருவில் ஊறி வந்தவைகளையும் குறிப்பது. கருவில் ஊராது அண்ட பேரண்ட வெளியிலிருந்து வந்து மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனித இனத்தில் மனிதர்களோடு திருமண உறவு செய்து கொண்டு அதன் மூலம் குழந்தை பேரை ஏற்படுத்தி விட்டு சென்றவர்கள். மேலும் இந்த உலகம் முழுவதிலும் எங்கு பார்த்தாலும் வெட்டவெளி கருவறைகளை அமைத்து சென்றவர்கள். வெட்டவெளி கருவறைகள் என்றால் நீங்க பாக்குறீங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல சிவலிங்க உருவம் உள்ள பூமிக்குள்ள புதை கொண்டு கடந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. வனாந்திரமான காடுகளுக்குள்ள கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஏற்படுத்தி விட்டு சென்றவர்கள் யார்? இதுவரைக்கும் அதுக்கு புதிர் என்னைக்காவது விடை கிடைத்திருக்கிறதா? கருவில் ஊராது வந்தவர்கள், மனிதர்களோட மனிதர்களா வாழ்ந்தவர்கள், மனிதரில் திருமண உறவு செய்து கொண்டவர்கள், மனிதரில் குழந்தை பேரை ஏற்படுத்தி விட்டு சென்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் வெட்டவெளி கருவறைகளை ஏற்படுத்தி அது மாதிரி சிவலிங்க உருவத்தை கொண்டு போய் அங்க வெட்டவெளி கருவறைகளை ஏற்படுத்தி சென்றவர்கள். கருவில் ஊராது வந்தவர்கள் இவர்கள் தான் கரு ஊரார் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்க கரூரார்னா ஒரே ஒரு கரூரார் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கரூர் பசுதீஸ்வரர் கோயில்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய கரூராரையும் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய கரூராரையும் இருவரையும் ஒருத்தர்னு சொல்லி ரொம்ப வேடிக்கையான விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வருந்தத்தக்க விஷயம். இது வேறு, அது வேறு,
அவருடைய காலம் வேறு, இவருடைய காலம் வேறு. அதற்கெல்லாம் நான் விளக்கம் தனியா அடுத்த காணொலிகள்ல, பின்வரும் காணொலிகள்ல உங்களுக்கு நான் அதை பற்றிய விளக்கங்களை சொல்றேன். இப்ப கருவுறார் என்பதற்கு அர்த்தம் சொல்றதுக்காக மட்டுமே நான் கருவில் ஊராது மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களில் திருமண உறவு செய்து கொண்டு அதன் மூலம் குழந்தை பேரை ஏற்படுத்தி விட்டு சென்றது மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதிலும் வெட்டவழி கருவறைகளை அமைத்து சென்றவர்கள் கருவில் ஊராது வந்தவர்கள் கரு ஊரார்கள். இவர்களைத்தான் இவர்களிடம் சித்து வேலைகளை கற்றுக்கொண்டவர்கள் கருவில் ஊறி தாயினுடைய வயிற்றில் பிறந்து இவர்களிடம் சித்து வேலைகளை கற்றுக்கொண்டவர்கள் சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் மூலம் ஞானத்தை பெற்றவர்கள், சித்து வேலைகளை கருதி கொண்டவர்கள், அதன் மூலம் சித்து வேலைகளை செய்தவர்கள், அம்மா அப்பா வயிற்றுல பிறந்து வாழ்ந்து இவங்ககிட்ட பயிற்சி எடுத்துட்டு வந்தவங்க சித்தர்கள். அதனால சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்த, சித்தர்களை வழிநடத்திய, சித்தர்களுடைய தலைமை பீடமாக இருந்து செயல்பட்டவர்கள் கருவில் ஊராது அந்த பேரண்ட வெளியில் இருந்து மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் சித்து வேலைகளையும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து சென்றவர்கள் கருவில் ஊராதவர்கள். அவர்கள்தான் கரு ஊரார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கருவூரார் கிடையாது. இதுவரைக்கும் 12 கருவூரார்கள் வந்திருக்காங்க. இன்னும் பல கருவூரார்கள் வர இருக்கிறாங்க. மொத்தம் 48 கருவூரார்கள் வர வேண்டியது இருக்கு. 48 கருவூரார்கள் வந்ததுக்கு பின்னாலதான் இந்த உலகமே நிறைவடையும். அதனால கருவூரார்கள் என்பதற்கான விளக்கத்தை மட்டும் சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு நான் வந்தேன். இனி பின்வரும் காணொளிகளில் கரூரார்கள்ல யார் யார் என்பது இப்ப நான் சொன்னேன் விளக்கமா. இதுல கரூர் பசுதீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய கரூரார் வேறு, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கரூரார் வேறு அப்படின்ற விளக்கத்தை சொல்லிட்டு போறேன். இதற்கான விளக்கம் கரூரார் அவங்கள பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும் போது அந்த இதை விளக்கி சொல்றேன். இதுவரைக்கும் என்னுடைய காணொலியை கண்டு அதன் மூலமாக இந்த விளக்கங்களை தெரிந்து கொண்ட உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.